நீங்கள் நல்ல பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எப்போது பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதே மாதிரி தான் ஒரு பாஸ்டர் எப்போதுமே பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அதில் சர்ச்சில் இருந்த ஒருத்தர் போய் கேட்டாராம், எப்போ பாரு இதை ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இதனால் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சொன்னாங்களாம், எனக்கு எதுவும் கிடைக்கல, ஆனால் நான் நிறைய இழந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சா, என்ன பைபிள் படிக்கிறதுனால என்ன இழந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் வாழ்க்கையில் விட முடியாத இருந்த நிறைய பாவங்களை நான் இழந்திருக்கேன். கோபம், பதட்டம், மரண பயம், பொறாமை, சுயநலம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இழந்திருக்கேன்னு சொன்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுதான் இந்த பைபிள் படிக்கிறனால எவ்வளோ நன்மைகள். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் கூட விட முடியாத நிறைய குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது இதை வாசிக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற தீமையெல்லாம் விலகிறோம். இதை தான் தாவீது சங்கீதம் 119 105 சொல்கிறாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அதனால் நம்ம பாதை வந்து வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை வசனம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம ஜெபத்தையும் நம்ம பைபிள் ரீடிங்கையும் விடாமல் இருக்கும்போது காட் நம்மளை பிளஸ் பண்ணுறக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அதனால் எப்போதுமே நம்ம அடுத்தவங்களை நம்ம சார்ந்து கொள்ளாமல் நம்மளோட வேலையில் நம்ம கரெக்டாக இருக்கலாங்க. ஹாவ் அ பிளஸட் டே.